Hi dear student, good afternoon all of you. Today we are going to protein. லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து கார்போஹைட்ரேட் பார்த்தோம், ஃபேட் பார்த்தோம். ஓகே, லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்? கார்போஹைட்ரேட்டும் ப்ரோட்டீனும். கார்போஹைட்ரேட் அண்டு ஃபேட்டு. கார்போஹைட்ரேட் நமக்கு எதுலேருந்து கிடைக்குதுன்றதையும் பார்த்தோம். எது? ரைஸ், அதாவது நம்ம உணவுப் பொருள் சாப்பாடு சாதத்தில் கிடைக்கும். அதே மாதிரி ஃபேட்டு கொழுப்புன்றது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மீட், இந்த கறி வகைகள், இந்த மாதிரி இதை எடுத்துக்கிறதுனால மீன், ஃபிஷ்ஷு இது மாதிரி எடுத்துக்கிறதுனால ஃபேட் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ப்ரோட்டீனும் வந்து நமக்கு வந்து வெஜ்ஜு, இந்த ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, இந்த மாதிரி அதிகமாக நம்ம இந்த தோர்டால், பருப்பு வகைகள், இந்த பல்சஸ்ஸு இதெல்லாம் நம்ம எடுத்தோம்னா அதிலருந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரோட்டீன்ஸ் ரிச்சாக கிடைக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ அதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் வாங்க. ஓகே, வாட் இஸ் திஸ் ப்ரோட்டீன்? ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து லாஸ்ட் லெசன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். எது? செல்ஸு வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அனிமல் செல்ஸ் அண்ட் பிளான்ட் செல்ஸ். ஸோ அனிமல் செல்ஸுக்கும் பிளான்ட் செல்ஸுக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் என்னன்னு சொல்லியிருக்கேன். அந்த செல்லில் வந்து மேக்ஸிமம் வந்து என்ன இருக்கும்? அந்த கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீனும் ஃபேட்டு இதுதான் ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ ப்ரோட்டீன்றது ஸ்டோர் ஆகாது. அதில் வந்து செல்லுடைய ஆர்கனைசேஷனுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். ஸோ மேக்ஸிமம் வந்து செல்லில் வந்து எது அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹை கண்டென்ட் ஆஃப் ப்ரோட்டீன் தான் 13% இருக்கும். ஸோ 8% வந்து ஃபேட்டும் 5% கார்போஹைட்ரேட்டும் இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரேஜ் தான் நம்ம நார்மலாக செல்லோடைய பில்டிங் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஹை லெவல் ஆஃப் பில்டிங் பிளாக்ஸ் இன் செல்ஸு ஸோ இந்த ப்ரோட்டீன் தான். சரிங்களா? ஓகே வாங்க. இந்த ப்ரோட்டீன் ஆர் நெசசரி ஃபார் அவர் க்ரோத். நம்ம உடலில் வந்து நம்ம பாடி க்ரோத் ஆகுன்னா மேக்ஸிமம் நீடட் என்னது? ப்ரோட்டீன்ஸ். நம்ம பாடி செல்ஸ்லாம் க்ரோத் ஆகுன்னா என்ன தேவை? நீடட் ஃபார் த ப்ரோட்டீன்ஸ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு நீடட் ஃபார் த க்ரோத். நெக்ஸ்ட்டு அண்டு ரிப்பயர். ஸோ செல்லில் இருக்கக்கூடிய அந்த டேமேஜ் இதெல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எது தேவை? இந்த ப்ரோட்டீன் தேவை. as well as for regulation various body functions such as digestion. நம்ம பாடியில் வந்து ஃபுட்டு எடுத்துக்கிட்டோடனே உள்ளுக்கு வந்து ஸ்டமக்கு, இறப்பையில் வந்து டைஜஷன் நடந்து அதில் ப்ரோட்டீன் டைஜஷன் ஆகும். இந்த ப்ரோட்டீன் எங்கே நமக்கு டைஜஷன் ஆகும்னா ஸ்டமக்லேயே நடந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த சோர்ஸஸ் ஆஃப் ப்ரோட்டீன் பல்சஸ். இந்த தானிய வகைகள் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? பல்சஸ், அந்த எக்கு, முட்டை. நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷு, மீன், மில்க்கு, சிக்கன், சோயாபீன்ஸ், நட்ஸு, கிரைன்ஸு. ஸோ இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா என்ன இருக்கும்? மேக்ஸிமம் ப்ரோட்டீன் ரிச்சு ஃபுட்டு. இது ப்ரோட்டீன்ஸ் ஆர் பில்டிங் பிளாக் ஃபுட்ஸு. ஓகேவா? ஸோ ஃபுட்டுலேருந்து தான் நமக்கு ப்ரோட்டீன் கிடைக்குது. அந்த ப்ரோட்டீன்லேருந்து நமக்கு செல்லு ஃபுல்லாக ப்ரோட்டீன் தான் என்ன இருக்கும்? மேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் இன் ப்ரோட்டீன்ஸ் இன் த செல்ஸ். அந்த செல்லில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காம்பனன்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரோட்டீன்ஸ் தான். சரிங்களா? ஓகே, லிசன். நெக்ஸ்ட்டு டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமான்றது என்னன்னு கேட்டிங்கன்னா சோயாபீன் இஸ் த ஹைலி ரிச் சோர்ஸ் ப்ரோட்டீன். ஹைலி ரிச் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். சோயாபீனில் தான் ஹெவியான ஒரு ப்ரோட்டீன்ஸ் இருக்குங்களாம். நம்ம பாடிக்கு நீடர் அதிகமான ரிச் சோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அதிக அளவு சத்து மிகுந்தது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ இது வரைக்கும் பார்த்தது ப்ரோட்டீன். நெக்ஸ்ட் ஹெட்டிங் கேட்டிங்கன்னா விட்டமின்ஸ். இந்த விட்டமினுடைய ஒர்க் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ பாடியில் செல்ஸ் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், விட்டமின்ஸ்னு சொல்கிறோமா, அந்த டைஜஷனுக்கு தேவையான என்சைமை வந்து சிந்தசிஸ் உருவாக்குற வேலை இந்த விட்டமின்ஸ் தான். இந்த விட்டமின்ஸ் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஜூஸஸ்லேயும், வெஜிடபிள்ஸ்லேயும், மீட்டில், இந்த மாதிரி இதில் தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த விட்டமின்ஸ் வந்து நம்ம 2 டைப்பாக எடுத்துக்குவோம். ஸோ வாட்டர் எடுத்துக்கிறதுனால வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ், ஃபேட் வந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு லெவலில் ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் 2 டைப்பாக பிரிக்கிறோம். ஏன்னாது வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ் அண்டு ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ். சரிங்களா? எது? அதில் விட்டமின் வந்து ABCDEK அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு விட்டமின் டைப்ஸ் இருக்குது. ABCDEK, அதாவது 6 டைப்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ். இதில் B அண்டு C வந்து வாட்டர் சாலிபிள் விட்டமின். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. பியும் சியும் வாட்டர் சாலிபிள் விட்டமின். ADEK ஃபேட் சாலிபிள் விட்டமின். இது 1 மார்க்கில் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ். சரிங்களா? ஸோ ஓகே வாங்க, விட்டமின்ஸ் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். லிசன். விட்டமின்ஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் கேரிங் அவுட் வேரியஸ் பயாலஜிக்கல் ரியாக்ஷன் இன் அவர் பாடி. பயாலஜிக்கல் ரியாக்ஷன், மெட்டபாலிக், அந்த டைஜஷனில் வந்து என்சைம் இருந்தால் தான் டைஜஷன் பண்ண முடியும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த விட்டமின்ஸ் தான். சரிங்களா? ஸோ இப்போ இந்த விட்டமின்ஸ் எதில் இருக்கும்? ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கிரைன்ஸ், மீட் ப்ராடக்ட் அண்ட் ஆர் குட் சோர்ஸஸ் ஆஃப் விட்டமின். இதில் தான் நல்ல ஒரு இந்த விட்டமின்ஸ்ன்றது ரிச்சாக இருக்கக்கூடிய. சரிங்களா? ஓகே,
நெக்ஸ்ட்டு விட்டமின்ஸ் ஆர் கால்டு ப்ரொடெக்டிவ் ஃபுட்டு. விட்டமின்ஸ் தான் ஃபுட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, பாதுகாக்கிறது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ தீஸ் ஆர் த 6 மேஜர் விட்டமின்ஸ். ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். விட்டமின்ஸ் வந்து 6 டைப். என்னென்னா ஏடி, ஏபிசிடி, இகே. ஓகேங்களா? ஸோ இதில் 2 டைப் இருக்குது. விட்டமின்ஸ் பி அண்டு சி ஆர் வாட்டர் சாலிபிள் விட்டமின். ஸோ விட்டமின்ஸ் ஏடி, இகே ஃபேட் சாலிபிள் விட்டமின். இது நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஓகே, இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஃப்ளோ சார்ட்டில். டைப்ஸ் பார்த்தோம் ஏபிசிடிஇகே. ஃபங்க்ஷன்ஸ் என்ன பார்த்தோம்? ரெகுலேஷன் ஆஃப் மெட்டபாலிசம். செல்லோடைய அந்த கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் இதெல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுறது இந்த விட்டமின் தான், அதோடைய ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு டெஃபிஷியன்சி ஆஃப் டிசீஸ். விட்டமினில் வரக்கூடிய ஓகே ஃபங்க்ஷன்ஸு அதுதான் என்னது? ரெகுலேஷன் ஆஃப் மெட்டபாலிக் வேஸ்ட்டு. ஸோ அந்த மெட்டபாலிசத்தை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின்ஸ் தான். இப்போ டெஃபிஷியன்சி ஆஃப் டிசீசஸ். ஸோ இப்போ இந்த விட்டமின் நம்ம அந்த ஃப்ரூட்லேருந்து இந்த விட்டமின்ஸ் லெவல் குறையும் போது நமக்கு டிசீஸ் வரும். அது என்ன டிசீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டெஃபிஷியன்சி. ஓகேவா? ஓகே, லிசன். ஸோ இந்த விட்டமின் ஏல என்ன ஆகும்? ஹெல்த்தி விஷன், ஸ்கின்னு நல்லா ஒரு சைனிங்க்கும் அந்த இதுக்கும் பார்த்திங்கன்னா இது தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு விட்டமின் பி, ஹெல்த்தி நர்வஸ் சிஸ்டம் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்பிசிஸ். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு விட்டமின் சியில் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் கம்ஸ்னால் நம்மளுடைய பல்லுடைய எகுருன்னு சொல்கிறது. ஸோ ஹெல்ப்ஸ் இன் இம்யூன் சிஸ்டத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த விட்டமின் சி. நெக்ஸ்ட்டு விட்டமின் டி, கால்சியம் அப்சார்ப்ஷன் அண்டு ஸ்ட்ராங் போன். ஸோ நம்ம பாடியில் மில்கில் இருக்கக்கூடிய கால்சியம் நிறையா நம்ம ஃபுட்டிலேருந்து எடுத்துக்க அந்த கால்சியத்தை அப்சர்வ் பண்ணி போன் வந்து ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் எது பண்ணால் விட்டமின் டி. நெக்ஸ்ட்டு விட்டமின் இ, ஃபெர்டிலிட்டி. ஸோ அந்த இனப்பெருக்கத்திறன். ஃபெர்டிலிட்டினா என்னது? இனப்பெருக்கத்திறன். அதாவது இனப்பெருக்கத்திறன்னா அது இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு திறனை உருவாக்குறது இந்த விட்டமின் இ தான். சரிங்களா? ஓகே. அடுத்தது விட்டமின் கே, கிளாட்டிங் ஆஃப் பிளட்டு. ஸோ ரத்தம் உறையாமல் இருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை உருவாக்குறது இந்த விட்டமின் கே. ஓகேங்களா? ஓகே, லிசன். ஸோ இப்போ விட்டமின் ஏ எதெல்லாம் இருக்குது பாருங்கள்? ஃபிஷ் ஆயிலு, எக்கு, மில்க்கு, கீ, கேரட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த எல்லோ ஃப்ரூட்ஸு, க்ரீன்ஸு. நெக்ஸ்ட்டு இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த விட்டமின் ஏ இருக்குது. ஸோ இப்போ இந்த இதெல்லாம் நம்ம எடுத்துக்காமல் இருந்தோம்னா என்ன டிசீஸ் வருது? நைட் பிளைண்ட்னஸ். விட்டமின் ஏனால் வரக்கூடிய டிசீஸ் என்னது? நைட் பிளைண்ட்னஸ். விட்டமின் பியில் என்னென்ன சோர்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஹோல் கிரைன்ஸு அதுலேருந்து விட்டமின் பி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அன்பாலிஷ்டு ரைஸ்லேருந்து விட்டமின் பி கிடைக்குது. மில்க்கு, ஃபிஷ்ஷு, அதே மாதிரி பீஸ், அதுக்கடுத்து க்ரீன் வெஜிடபிள்ஸ். நெக்ஸ்ட் இந்த மாதிரி அதாவது பிரிஞ்சால், பீட்ரூட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டொமேட்டோ. இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன இருக்குது? விட்டமின் பி இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த விட்டமின் இல்லைன்னா என்ன டிசீஸ் வருது? பெரிஃபெரி. விட்டமின் பி இல்லைன்னா என்ன டிசீஸ் வருது? பெரிஃபெரி. நெக்ஸ்ட்டு விட்டமின் சியில் வந்து எந்த சோர்ஸில் விட்டமின் சி இருக்குன்னா ஹூஸ்பெரி. ஓகேவா? ஹூஸ்பெரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் சில்லி, டொமேட்டோ, அதுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன இருக்குது? விட்டமின் சி இருக்குது. ஸோ இது நம்ம எடுத்துக்காத ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு என்ன டிசீஸ் வருதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்கர்வி. என்ன டிசீஸு? ஸ்கர்வி. அடுத்தது பார்த்திங்கன்னா விட்டமின் டி. இந்த விட்டமின் டி எதில் இருக்குது? ஃபிஷ் ஆயில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மில்க்கு, எக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த விட்டமின் டி இருக்குது. ஸோ இதனால் வரக்கூடிய டிசீஸ் ரிக்கட்ஸ். நெக்ஸ்ட்டு விட்டமின் இயில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் இருக்குது. ஸோ க்ரீன் வெஜிடபிள்ஸ், ஆப்பிள், மேங்கோ. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து விட்டமின் இ இருக்குது. சரிங்களா? ஸோ ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது நம்ம எடுத்துக்கலன்னா என்ன டிசீஸ் வரும்னு பார்த்திங்களா? நர்வஸ் வீக்னஸ், டிம்மிங் ஆஃப் ஐசைட். விட்டமின் இனால் வரக்கூடிய டிசீஸ், அதாவது எனேபிலிட்டி ஆஃப் ஃபெர்டிலிட்டி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நர்வஸ் வீக்னஸ், டிம்மிங் ஆஃப் ஐசைட் இதெல்லாம் வரக்கூடிய டிசீஸ் விட்டமின் இ டெஃபிஷியன்சினால், விட்டமின் இ குறையிறதுனால. அடுத்தது கிளாட்டிங் ஆஃப் பிளட். அந்த விட்டமின் கேனால் எதில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த க்ரீன் வெஜிடபிள்ஸ், டொமேட்டோ, கேபேஜு, எக்கு, மில்க்கு. ஸோ இந்த மில்க் ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா விட்டமின் கே இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இது கம்மியாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்ன டிசீஸ் வருது? வீக்னஸ் ஆஃப் போனு, அதுக்கடுத்து வீக்னஸ் ஆஃப் டீத்து. ஸோ இப்போ இந்த மாதிரி இதனுடைய லெவல் குறையும் போது இந்த மாதிரி டிசீஸ் வருது. சரிங்களா? ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்,
இல்லை எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் மெயினாக இது நல்லா படிச்சுக்கணும். விட்டமின் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி விட்டமின் டிசீஸ், நைட் பிளைண்ட்னஸ், பெரிஃபெரி, ஸ்கர்வி, ரிக்கர்ட்ஸ், நர்வஸ் வீக்னஸ், சைட் டிம்மிங், வீக்னஸ் ஆஃப் போன்ஸு, வீக்னஸ் ஆஃப் டீத்து, இதெல்லாம் எதனுடைய டிசீஸ்ன்றதை நல்லா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாப்லேஷனே கொடுத்துட்டாங்க பாருங்கள். அங்கே நம்ம பார்த்தது விட்டமின் ஏ, அதே மாதிரி ஃபிஷ் ஆயில், எக்கு, கீ, கேரட்டு, கார்ன், எல்லோ ஃப்ரூட்ஸ், க்ரீன்ஸு, இதனால் வரக்கூடிய விட்டமின் டிசீஸ் வந்து நைட் பிளைண்ட்னஸ். நான் இங்கே சொன்னதே தான். சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா போர் விஷன், டிஃபிகல்ட்டி ஆஃப் சி இன் டிம் லைட், கம்மியான லைட்டில் பார்த்திங்கன்னா நம்ம சரியாக பார்க்க முடியாது. அதே மாதிரி விட்டமின் பி, ஹோல் கிரைனு, அன்பாலிஷ்டு ரைஸு, மில்க், ஃபிஷ், மீட்டு, பீஸு, இல்லைட்டு க்ரீன் வெஜிடபிள்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா விட்டமின் பி இருக்குது. என்ன டிசீஸு? பெரிஃபெரி. இப்போ என்ன சிம்டம்ஸ்? நர்வஸ் வீக்னஸ், ஃபேட்டிக், டயர்டாக இருக்கிறது. விட்டமின் சி, ஆரஞ்சு, ஹூஸ்பெரி, க்ரீன் சில்லி, டொமேட்டோலாம் பார்த்திங்கன்னா விட்டமின் சியோட சோர்ஸ் இருக்குது. என்ன டிசீஸ் வருது? விட்டமின் சி எடுத்துக்கலன்னா ஸ்கர்வி. ஓகேவா? அடுத்தது ஸோ இப்போ என்ன சிம்டம்ஸ்? ப்ளீடிங் கம், நம்மளுடைய பல்லினுடைய ஊரில் வந்து ரத்தம் வர்றது தான் விட்டமின் சி கம்மியாக இருக்கிறதுனால அர்த்தம். சிம்டம்ஸ், அறிகுறி. அதுக்கடுத்து விட்டமின் டி, ஃபிஷ் ஆயில். அதில் அந்த ஃபிஷ் ஆயில் என்னென்ன சோர்ஸ் விட்டமின் டியில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிஷ் ஆயில், மில்க்கு, எக்கு, இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா என்ன இருக்குது? விட்டமின் டி இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கின்னில் வந்து விட்டமின் டி ஆக்டிவேட் பண்ணுறது வந்து இந்த சன்லைட்டு தான். சரிங்களா? ஸோ அப்போ இந்த விட்டமின் டி உடைய லெவல் குறையும் போது டெஃபிஷியன்சியாக விட்டமின்னா என்னது? ரிக்கட்ஸ் டிசீஸ் வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதனுடைய சிம்டம்ஸ் என்னென்னா வீக்கு, ஃப்ளெக்சிபிள் போன் வளைஞ்ச மாதிரி இருக்கிறது. ஓகே. அடுத்து விட்டமின் இ. விட்டமின் இ எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், க்ரீன் வெஜிடபிள்ஸ், ஹோல் வீட், மேங்கோ, ஆப்பிள், க்ரீன்ஸ். ஸோ இதெல்லாம் விட்டமின் இ இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம கம்மியாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி வரும், டிசீஸ் வரும். நர்வஸ் வீக்னஸ், டிம்மிங் ஆஃப் ஐ சைட்டு, கண் பார்க்குறதுல குறைபாடு வர்றது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ இதனால் என்ன சிம்டம்ஸ்? சைல்ட்னஸ், லேக் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பவர், இல்னஸ், இந்த மாதிரி நமக்கு ஏற்படும். நெக்ஸ்ட்டு விட்டமின் கே. அப்போ விட்டமின் கேயில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் வெஜிடபிள்ஸ், டொமேட்டோ, கேபேஜ், எக்கு, மில்க் ப்ராடக்ட், இதெல்லாம் விட்டமின் கே இருக்குது. ஸோ இப்போ அது எடுத்துக்கிறது குறையிறதுனால என்ன வருது? வீக்னஸ் ஆஃப் போன் அண்டு டீத். ஸோ இதுதான் வந்து அந்த டெஃபிஷியன்சியாக விட்டமின் கே. என்ன சிம்டம்ஸ்? ஈவன் ஸ்மால் கட் ப்ளீட்ஸ் ப்ரோஃப்யூஸ்லி. ஓகேவா? ஸோ அதான் அந்த பிளட் கிளாட்டிங், ஓகே, ரத்தம் உறையாமல் பாதுகாக்கிறது. ஜஸ்ட் திங்க்கு, கொஞ்சம் வந்து சிந்திச்சு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. என்ன சிந்திக்கிறோம் நம்ம? மெடிக்கல் கேம்ப் வாஸ் கண்டக்டட் இன் ஸ்கூல். ஸோ இப்போ டாக்டருங்களும் ஸ்கூலுக்கு வருவாங்க. மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் வேர் ஹெல்த்தி. ஸோ அப்போ அந்த ஸ்கூலில் வந்து எத்தனை பேர் வந்து ஹெல்த்தியாக இருக்காங்க, எத்தனை பேர் அன்ஹெல்த்தியாக இருக்காங்கன்றதை கண்டுபிடிப்பாங்க. சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேட் சம் ஹெல்த் இல்னஸ், அவங்க வந்து அந்த சத்து குறைபாடுனால இருக்குப்பாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். பிரியா ஹேட் ப்ளீடிங் கம்ஸ். ஸோ இப்போ இந்த ப்ளீடிங் கம்ஸ்னால் விட்டமின் சி, இங்கே பார்த்தோம் இல்லைங்களா, ஸ்கர்வி, அதனால் வரக்கூடிய டிசீஸு. நல்லா நீங்கள் மைண்டில் வச்சுங்க. ராஜா குட் நாட் சி கிளியர்லி இன் டிம் லைட். டிம் லைட்டில் வந்து அவங்களால பார்க்க முடியல. அப்போ டிம் லைட்டில் பார்க்க முடியலனா என்ன டிசீஸு? நைட் பிளைண்ட்னஸ். ஓகேவா? அண்ட் அருண் ஹேட் பெண்ட் லெக்ஸ். பெண்ட் லெக்ஸ்னால் நமக்கு வந்து ரிக்கட்ஸ், விட்டமின் டினால். ஏன்னா லெக்கு வந்து போன் டென்சிட்டி இல்லைன்னா உங்களுக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது கேன் யூ கெஸ் வாட் குட் பி த ரீசன்ஸ்? இதெல்லாம் நம்மளுடைய அந்த விட்டமின் லெவல் கம்மியாகிறதுனால. ஸோ ரெடியூஸ்ட் அவர் விட்டமின் லெவல். ஸோ இதனால் வரக்கூடிய டிசீஸ் தான் அது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபேக்ட் ஃபைல், உண்மையான ஒரு புயல் அப்படின்னு சொல்கிறாங்க. சன்ஸ்க்ரீன் லோஷன் ரெட்னஸ் யுவர் ஸ்கின் எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் விட்டமின் டி by up to 95% which may be lead to vitamin D deficiency. விட்டமின் டி டெஃபிஷியன்சினா நம்மளுடைய ஸ்கின்னில் வந்து என்ன ஆகுதுன்னு அர்த்தம்? ஸோ புள்ளியாக சிகப்பாக ரெட்னஸ்ஸாக ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணம் நம்ம பாடியில் அந்த மாதிரி ரெட்னஸ் உருவாச்சுன்னா என்ன ரீசன்? விட்டமின் டெஃபிஷியன்சி. என்ன விட்டமின்? விட்டமின் டி டெஃபிஷியன்சி. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதோட நம்ம கிளாஸ் வந்து முடிச்சிக்கலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ இன்றைக்கி என்ன ஹோம் ஒர்க்னால் இந்த டேப்லேஷன் விட்டமின் நேம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த விட்டமின் நேமும் இந்த விட்டமின் டெஃபிஷியன்சி டிசீஸ் நேமையும் நல்லா படித்து மைண்டில் வச்சுக்கிங்க. நான் கேட்பேன். ஓகேவா? ஓகே. அடுத்தது வேறு என்ன ஹோம் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா
இந்த விட்டமின் இதிலேருந்து இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், இதிலேருந்து இது வரைக்கும் நீங்கள் ஒரு ஹோம்ஒர்க், ஒரு கொஷின்ஸ் என்ன எழுதிக்கிறீங்க, விட்டமின் டைப்ஸு. அப்போ விட்டமின் டைப்ஸ் எழுதி, விட்டமினில் 2 டைப் இருக்குது, என்னது வாட்டர் சாலிபிள், ஃபேட் சாலிபிள் அப்படின்னு போட்டு நீங்கள் தனித்தனியாக எழுதி எனக்கு அனுப்பிச்சி விட்றீங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.